தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ் செம்மணி புதைகுழியில் 3 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் உட்பட மேலும் 11 எலும்புக்கூடுகள் மீட்பு. யாழில் கோர விபத்து, இளைஞர்கள் 3 கவலைக்கிடம். தூக்குமடிதான் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு தண்டனை, சரத் பொன்சேகா அதிரடி. 36 வருடங்கள் கடந்தும் எமது வாழ்க்கை அகதி வாழ்க்கையா? யாழில் போராட்டம். பாடகர் சங்கீதன் கைதை எதிர்த்து ஸ்ரீதரன் எம்பி கடும் சாடல். 2வது கணவருடன் இணைந்து செய்த தொழில், பெண் ஒருவரின் 300 லட்சம் ரூபாய் சொத்தை முடக்க உத்தரவு. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதுக்குடியில் இருந்து நேற்று 3 சிறுவர்களுடைய எலும்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட மேலும் 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 17ஆம் அகழ்வு பணிகள் நடைபெற்றன. அதன்போது 13 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து சிறுவர்களுடைய 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது 296 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றுள் 290 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்தோடு நேற்றைய அகழ்வு பணிகளின் போது எலும்புக்கூடு ஒன்றுடன் தகர வடிவிலான பொருளொன்றும் மீட்கப்பட்டு அது சான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அகழ்வு பணிகள் இடம்பெறாது எனவும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் அகழ்வு பணிகள் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் 3 படுகாயமடைந்துள்ளனர். மட்டுவில் பகுதியிலிருந்து புத்தூர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த டிப்பர் வாகனத்துடன் திடீரென குறுக்கே சென்ற முச்சக்கர வண்டி மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது டிப்பர் முச்சக்கர வண்டியின் மீது ஏறியதில் அதில் பயணம் செய்த 3 இளைஞர்களும் கால் நசுங்கி படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. படுகாயமடைந்த 3 யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் 3 நிலைமையும் கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த கால குற்றங்களுக்காக மஹிந்த ராஜபக்ஷவிற்கு தண்டனை வழங்கப்பட வேண்டியது கட்டாயம் என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளமை தென்னிலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கு நேரடி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இதன்போது சரத் பொன்சேகா கூறுகையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு உரிய தண்டனை வழங்கப்பட்டு அவர் தூக்கிலிடப்படாவிட்டால் இந்த அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்பியுள்ளது என்பதை தாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் எவ்வளவுதான் தங்களை பற்றி பெருமை அடித்துக் கொண்டாலும் கடந்த கால குற்றங்களுக்காக மஹிந்த ராஜபக்ஷவிற்கு தண்டனை வழங்கப்பட வேண்டியது கட்டாயம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தாம் தற்போது அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் நாட்டு நலனுக்காக உண்மையை பேச ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என்று முழங்கிய சரத் பொன்சேகா அரசாங்கம் நினைத்தால் வரும் 24 மணி நேரத்திற்குள் மஹிந்த ராஜபக்ஷவை சட்டத்தின் முன் நிறுத்தி உத்தியோகபூர்வமாக கைது செய்ய முடியும் என வழிகாட்டியுள்ளார். இந்த நாட்டிற்கான கடமையையும் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையையும் அரசாங்கம் நிறைவேற்றும் நாளில் மட்டுமே தற்போதைய ஆட்சியை தாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் என்றும் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட வேண்டிய இறுதி தண்டனை அவர் தூக்குமேடையில் நிறுத்தப்படுவது தான் என்றும் பொன்சேகா கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு மயிலட்டி பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் காங்கேசன்துறை தொண்டைமனாறு வீதியின் அருகே இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக 7வது வெள்ளிக்கிழமையாக நேற்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். வலிவடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய
கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதென காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்தனர். அதற்கமைய காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி நேற்று 7வது வெள்ளிக்கிழமையும் காணி உரிமையாளர்கள் அமைதி வழியில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இலங்கை தீவில் என்னதான் ஆட்சியாளர்களும் அரசாங்கங்களும் மாறினாலும் தமிழ் மக்கள் மீதான பழமைவாத இனவாதம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழர் பகுதியான கிளிநொச்சியில் தாயக எழுச்சி பாடலை எடிட் செய்து பாடியதற்காக பாடகர் சங்கீதன் என்ற தமிழ் இளைஞர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமைக்கு அவர் தனது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். வெளியில் இனவாதம் இல்லை என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் கூறினாலும் நடைமுறையில் தமிழர்கள் மீதான அடக்குமுறைகளும் கைதுகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன என்பதை இந்த சம்பவம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக அவர் ஊடகங்களிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையில் நிலவும் மோசமான பொருளாதார வீழ்ச்சி காரணமாக போதிய வாழ்வாதாரமின்றி தமிழ் இளைஞர்கள் பெருமளவில் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்லும் அவல நிலை காணப்படுவதாகவும் இதுகுறித்து அரசாங்கம் உடனடியாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். எது எப்படி இருப்பினும் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்திற்கு பதிலளிக்கும் வரை தமிழ் மக்களின் நீதிக்காகவும் உரிமைகளுக்காகவும் தாங்கள் தொடர்ந்து ஓங்கி குரல் கொடுப்போம் என்றும் ஸ்ரீதரன் எம்பி உறுதியளித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை சேர்த்த குற்றச்சாட்டின் கீழ் பெண்ணொருவரின் 300 லட்சம் ரூபாய் சொத்துக்களை முடக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று முதல் 7 நாட்களுக்குள் இந்த சொத்து முடக்க உத்தரவு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபரான கொழும்பு 14 பகுதியை சேர்ந்த பெண்ணொருவரின் சுமார் 300 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முடக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த பெண் தனது கணவருடன் இணைந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு அதன் மூலம் சட்டவிரோதமான முறையில் பெருமளவு சொத்துக்களை சேர்த்துள்ளதாக காவல்துறை மா அதிபரினால் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு முறைப்பாடொன்று வழங்கப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது பெண்ணின் 2வது கணவரால் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தை கொண்டு தொட்டலங்க பகுதியில் கொள்வனவு செய்யப்பட்ட 130 பர்ச்சேஸ் பெறக்கூடிய காணி மற்றும் 0.75 பர்ச்சேஸ் காணியுடன் கூடிய 3 மாடி வீடுகள் என்பன கண்டறியப்பட்டுள்ளன. இதனையடுத்து பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த சொத்துக்களை முடக்குவதற்கான உத்தரவு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டு பின்னர் அது மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.